ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். நீங்க இந்த மணி மேக்கிங்ங்கிற ஒரு சோர்ஸ் ஒண்ண உருவாக்குறதுக்கு, இந்த ரியாலிட்டிய புரிஞ்சாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. அது வந்து நீங்க ஆஃப்லைன்ல வொர்க் பண்றதுனாலும் சரி, ஆன்லைன்ல வொர்க் பண்றதுனாலும் சரி, இது எத பேஸ் பண்ணி இருக்கணும்னா, கட்டாயமா நாலெட்ஜ பேஸ் பண்ணி இருக்கணும். அதாவது ஏர்னிங்ஸ் எப்போதுமே இந்த லேர்னிங்ஸ்க்கு பிறகு தான் வரணும். ஏர்னிங்ஸ் வந்து ஒரு விஷயத்த நீங்க லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணிட்டு அந்த லேர்னிங்ல இருந்து நீங்க நாலெட்ஜ் எடுத்து அதை வச்சு மணி மேக் பண்ற மாதிரி ஒரு சோர்ஸ் ஒன்று தான் நீங்க உருவாக்கணும். அப்படி உருவாக்கலைன்னா அது என்ன நடக்குன்னா லாங் டைமுக்கு வந்து அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகே. அதாவது நீங்க ஒரு மியூசிக்கல் வைஸான ஏர்னிங்ஸை யோசிக்கிற ஒரு ஜிக்ஜெட் மெத்தட், அதுல பிளக் ஹிட் மெத்தட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சரி வராதீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் நிறைய இந்த கிளாஸ்ல இருக்கிறார்கள் கூட இதை கேட்கறாங்க. இந்த ப்ரீமியம்ல ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு, ஏ இமேஜ் கான்செப்ட். ஓகே. நம்ம ஏ இமேஜை ஜெனரேட் பண்ணிட்டு இந்த வெப்சைட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். அந்த அசெட் ஒரு அசெட்டா இருக்கும். அந்த அசெட் வந்து சேல்ஸ் நடக்க எங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். பேசிவ் இன்கம் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது எங்க கிளாஸ்ல. ஓகே. இந்த சப்ஜெக்ட்டுக்கு நாங்க கென்வான்னு ஒரு டூல் ஒன்று இருக்குது. அதாவது எங்களுக்கு டிசைனிங் தெரியலன்னு சொன்னாலும் நாங்க மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த கென்வா. இந்த கென்வா யூஸ் பண்ணிட்டு என்ன செய்யறாங்கன்னா சில பேரு கென்வாவை இந்த கரெக்ட் மெத்தட், அதாவது சொந்தமா காசு கொடுத்து அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணாம ஒரு 1 மந்த்துக்கு உங்களை அக்சஸ் பண்ணக்கூடிய முழுமையான ஒரு இது அவன் தருவான். அப்படி ஒரு மாசம் முடிஞ்சாலும் அதை எப்படி இன்னொரு வகையில நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்றேன். பட் வந்து நீங்க சரியா யூஸ் பண்ணீங்கன்னா கண்டினியூஸா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே. அதுல அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு முடிஞ்சாலும் அதை எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்றேன்னு சொல்லுவேன். பட் அது வந்து இது பண்ணக்கூடியதா நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஒரு மாசம் போது. அதே போல நாங்க இங்க உங்களை கைட் பண்றோமே, நீங்க பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணாலுமே நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் குரூப் எக்ஸஸ் எடுத்துட்டு தான் ஜாயின் பண்ணணும். அதாவது நாங்க ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரி தான் உங்களுக்கு இதுக்கு 18,000 எடுத்திருக்கிறேன். அதுக்கு 10,000, இதுக்கு 18,000. ரைட். இப்ப நீங்க இதை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணக்குள்ள என்ன நடக்கும்னா, அங்க ஒரு ஏர்னிங்ஸ் நம்ம இங்க ஸ்டாண்டர்ட்ல இதை ஃபோக்கஸ் பண்றோம். நீங்க ஜாயின் பண்ணதுமே ஒர்க் அவைலபிளா இருக்கும். அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்றதா எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்ல. அந்த ஏர்னிங்ஸ் ஒரு மாசம் உங்களால $5 ஏர்ன் பண்ணலாம்னாலே போதும், நீங்க கென்வாவை யூஸ் பண்ணாது. அப்ப இங்க என்னன்னா, நீங்க ஸ்டார்ட் பண்றது கென்வாவை சில பேரு மாசம் $5 வருஷத்துக்கு $5 தாருன்னு சொல்லுவாங்க. அவங்க என்னன்னா டீம் பர்ச்சேஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் கொண்டு தந்து உங்களை அதுல எக்ஸஸ் பண்ண சொல்றாங்க. அப்படி ஒரு கான்செப்ட் அவங்கள்ட்ட இருக்குது. அது வந்து ஒரு சரியான ஒரு ஆப்ஷன். உங்களோட பிரைவசியை இல்லை நீங்க கிரியேட் பண்றீங்க. அடுத்தது கென்வா என்ன சொல்றதுன்னா அவரோட கிரியேஷன். இப்ப நான் உங்களுக்கு கோர்ஸ் ஒன்று நான் கிரியேட் பண்றேன்னா அதை நான் $5,000 வைப்பேன், $50,000 வைப்பேன், $30,000 வைப்பேன், எவ்வளவு கொண்டு வைப்பேன். அது இந்த கிரியேஷன், இந்த ஓன் எல்லாமே எனக்கு ஓனான ஒரு செட்டப் சிஸ்டம். அப்படித்தான் அவங்களும் கிரியேட் பண்றாங்க. அதை வந்து நீங்க அப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஓகே. அது சேல் பண்றாக்கள் எப்படினாலும் சேல் பண்ணட்டும். அதை நீங்க கரெக்ட் மெத்தட்ல நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உண்மையாவே சார் அப்படி இல்லையே, டீமா யூஸ் பண்றதுனால டீமா யூஸ் பண்றது எப்படின்னா, இப்ப நான் என்ன செய்யறேன்னா ஒரு டிசைன், இப்ப நம்ம அசெட் இது பண்றதானே, இந்த அசெட் இதுக்கு என்னன்னு சொன்னா ஒரு அன்லிமிட்டடா இமேஜ் அப்லோட் பண்ண சொல்லி சில ஆப்ஷன் நமக்கு வரும். அப்படி இல்லைன்னா சில இடங்கள்ல சில ட்ரிக்குகளை யூஸ் பண்ணி நம்ம அப்படி செய்வோம். அதை என்னன்னா நான் தனியா இருந்து என்னால அந்த இமேஜ் கிரியேட் பண்ணல. ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 500 இமேஜ் கிரியேட் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு என்னால முடியாது. ஆனா 500 நான் நல்லா டார்கெட் பண்ணேன்னா எனக்கு தெரியும் எப்படி ஒரு நாளைக்கு 500னா மாசம் எனக்கு ஒரு ஒரு $2,00,000 மேல இதுல இருந்து ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னா நான் ஒரு $50,000 கொடுத்து ஒரு நாளுக்கு ஒர்க்குக்கு வைக்கலாம். அப்படி ஒர்க்குக்கு வைக்கிறவருக்கு நான் தனியான எக்ஸஸ கொடுக்காம நான் என்ன செய்யறேன்னா இங்க ப்ரோ லெவல்ல நான் அப்டேட் பண்ணிட்டு இவங்களுக்கு அந்த எக்ஸஸ கொடுக்குறேன். அப்படியான ஒரு நபரா நீங்க இருந்தா மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணுமே தவிர, இதை வச்சு அவங்க பிசினஸ் பண்றாங்கன்னா அதுக்கு நீங்க இதை வச்சுட்டு நீங்க வேலையை ஆரம்பிச்சீங்கன்னா எப்படி அந்த வேலை சரியா வரும்? நீங்க என்னதான் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு சேல்ஸ் ஆகாது. உங்களுக்கு அந்த அதை வச்சு நீங்க எந்த பிசினஸ், நான் நிறைய பேரை மீட் பண்ணிக்கேன். கிளாஸ்ல எனக்கு 1,500க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனா 10,000க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 6 வருஷமா நான் பேசியிருக்கிறேன். அதுல நிறைய பேர் இந்த கென்வாவை கரெக்ட் மெத்தட்ல யூஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? இது எனக்கு ஒண்ணுமே நடக்குது, எனக்கு இது சேல்ஸ் ஆகுது இல்லை, எனக்கு இந்த டிசைனிங் நான் செய்யறது அது எனக்கு சரியான ஒரு ஃப்ரீலான்சிங் இது பண்ணது இல்லைன்னு அவங்களோட இதாவே சொல்றாங்க. காரணம் சரியான விஷயம் தான், சரியா ஆரம்பிக்கிறது தான் சரியா கொண்டு போய் அதுக்காக நான் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க ஸ்டாண்டர்ட் குரூப்ல இருக்கிற வெப்சைட்ஸ்ல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. நல்லா டைமை கொடுத்து நீங்க டைப் பண்றதுனாலும் சரி, டாஸ்க் செய்யறதுனாலும் சரி, காப்பி பேஸ்ட் பண்றதுனாலும் சரி, சர்வே பண்றதுனாலும் சரி, நீங்க நல்லா டைமை கொடுத்து நல்லா டைம் எடுக்கட்டும். ஓகே. ஏன்னா நீங்க பாருங்க, நாங்க ஒரு சரியான ஒரு அதாவது ஒரு லெவலான ஒரு ஒர்க் ஒன்று இருக்கு. சில சில லெவல் ஒர்க்ஸ் இருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன். இந்த சில ஒர்க்குகளுக்கு வந்து ஸ்மார்ட் லெவல் ஒர்க்குகளுக்கு நம்ம எவ்வளவு காலம் படிக்கணும், யூனிவர்சிட்டியில படிக்கணும். அதுக்கு பிறகு நீங்க வேற யூனிவர்சிட்டினோட சிஸ்டம் சொல்றாங்க, கோர்ஸ் சிஸ்டம் சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க சில சில காம்படிஷன் வைக்காங்க. அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு ஒர்க் கிடைக்குது. அப்ப இது அப்படியெல்லாம் இல்லையே. நீங்க இங்க ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் அவைலபிளா இருந்து அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்க ஒர்க் பண்றீங்க. அப்ப இப்படி ஒர்க் பண்ண போகக்குள்ள உங்களுக்கு வந்து இதுல எந்த ஒரு இடத்திலையுமே
ஃபீஸ் கேட்கறதோ இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் இருக்கணும், நீங்க இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், இப்படி எதுவுமே கேட்கல. ஒரு ஃபோன் நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்தா போதும்னு சொல்றேன் தானே. அப்படி நீங்க இந்த ட்ரவல்ல, நீங்க இந்த ஆன்லைன் மணி மேக்கிங் ட்ரவல்ல எந்த ஒரு இடத்திலையும் உங்களுக்கு ரிஸ்க் இல்லாம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க எடுக்கிற இந்த மணி மேக்கிங்க, இந்த மணியை ஒரு மாசம் $5 மட்டும்தான். ஓகே, இந்த இந்த ஜிக்ஜெக் மெத்தடோ எதுவுமே இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்றது. அதை வச்சு மொபைல்லேயே பிள்ளைகள் பாருங்க ஏர்ன் பண்ணுது. கம்ப்யூட்டரை விட மொபைல் ஏர்ன் பண்றாங்கிற வீதம் கூட இது கூடுதலா ஏர்ன் பண்ணுது. ஏன்னா ஏர்ன் எனி டைம் எனிவேஆர் நோடு சொன்னா நீங்க பாருங்க, நம்ம மோட்டோவே நம்ம அதுதான் வச்சுக்கோங்க. ஏன் எனி டைம் எனிவே. அப்ப எனிவேஆர் நோடு சொன்னா இது மொபைல் தான் சரியா வரும். நீங்க கம்ப்யூட்டர்ல ஜாயின் பண்ணாலுமே நாங்க உங்களுக்கு போன்ல ஒர்க் பண்றதுக்குரிய கைடன்ஸையும் தான் தரோம். அதே மாதிரி நீங்க மினிமம் 30,000 ஏர்ன் பண்ணதும் உங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸை டபுள் பண்ற ட்ரிபிள் பண்ற கான்செப்ட் சொல்றேன். அதுவும் வந்து நீங்க போனை வச்சு செய்யறது சம்பந்தமா தான் நான் படிப்போம். போனை வச்சு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் நீங்க நிறைய விஷயங்கள் படிப்பீங்க. அப்ப சில பேர் நீங்க பாருங்க, கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு கணக்கு இல்லாம இருக்கிறார்கள் கூட. இவங்களை பத்தி அவங்க ஒரு மோட்டிவேஷனா இப்படி இந்த பிள்ளைகள் ஒர்க் பண்ணுதுங்கிற ஒரு மோட்டிவேஷன் வரணும். அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது. அந்த மணி எடுத்து இதுல $5 நீங்க இதுக்கு கொடுக்குறோம். நீங்க தாராளமா $5 கொடுத்து கென்வாவை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க செய்யற ஒர்க் எல்லாமே சக்சஸ் தான் வரும். ஓகே, நீங்க புரோக்கன் மெத்தட்ல யூஸ் பண்றதுக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா சரி. ஓகே ரைட், இது சம்பந்தமான கிளாஸ் தான் நான் கண்டக்ட் பண்றோம். ஸோ இதை இப்போ நீங்க ஒரு ஏர்னிங்ஸ் வந்து எப்ப ஸ்ட்ராங் ஆகும்னா லேர்னிங்கை பேஸா வச்சு வர்றதுல தான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா எவ்வளவு இது செய்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் அந்த லேர்னிங்கை சரியா முறையா எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி ஒரு கேர்ள் நம்ம கிளாஸ்ல $150 மேல ஏர்ன் பண்ணிருக்கிறா, வித்ரோலும் எடுத்திருக்கிறா, கண்டினியூஸா பெர்ஃபார்ம் பண்றா. இது ஒரு வெப்சைட் 2 வெப்சைட்ல இருந்து நம்ம படிப்பிக்கிற மெயினான சில வெப்சைட்டுகள்ல பெர்ஃபார்ம் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. ஸோ நீங்க தான் இதுல நீங்க சக்சஸ் ஆகிறதுக்குரிய ஒரு இது நீங்க தான் செய்யணும். ஃபெயிலியர் ஆகுறது வந்து உங்களோட கையில தான் இருக்குது. ஏன்னா நீங்க தான் இதுக்கு முழுமையான பொறுப்பா. ஸோ அதை நீங்க சரியா புரிஞ்சு கொண்டு இது பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது சம்பந்தமா இந்த ஆன்லைன் மணி மேக்கிங்ல முறையான டீட்டெயில், முறையான சிஸ்டத்துக்கு வெல்ஃபீச்சர் அகாடமி யூடியூப் சேனல் நீங்க நல்லா ரெஃபர் பண்ணுங்க. டீட்டெயில்ஸை நான் இப்போ சொல்றேன் தானே, இதை நீங்க ஃபுல்லா நல்லா ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு இது ஒரு கான்ஃபிடென்ட் லெவல். நான் டெலிகிராம் சேனல் தந்திருக்கேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல சோஷியல் மீடியா பயோஸ் வரைக்கும் கூகுளில் போய் செக் பண்ணிருப்பாங்க. இல்லாட்டி எனக்கு பர்சனல் மெசேஜ் போடுங்க, நான் தரேன். அதே மாதிரி இந்த வீடியோல பிளேலிஸ்ட் வைக்க வந்து பாடங்கள் வேலைகள் காணப்படும், அதை செக் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இதுல நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்புகள் நிறைய ரன் பண்றேன். ஸோ அந்த குரூப்புகளில் ஜாயின் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்ல ப்ரூஃபை டெலிகிராம்ல பின் பண்ணியும் வச்சிருக்கேன். நம்ம 6 வருஷமாவும் அங்கே ஷேர் பண்றோம், அதை பின் பண்ணி வச்சு அதையும் செக் பண்ணுங்க. இப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒன்ஸ் ஓகே என்னோட சொன்னா நீங்க பேசுங்க. ஓகே, அதுவும் நீங்க எந்த அவசரப்படுத்தல, நான் இப்போ ஜாயின் பண்ணிக்க நான் கொஞ்சம் பாக்குறேன்னா பார்த்து நீங்க ஸ்கேம்ல விழுந்துடாம ஓகே நல்லா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு லேசா இருக்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு காரணமும் நாங்க கஷ்டமான வழியை சொல்ல மாட்டோம். உங்களுக்கு கஷ்டப்பட்டாலும் நீங்க கஷ்டப்பட்டாலும் ஒரு சரியான வழியை தான் சொல்லுவோம். அதாவது நாங்க இல்லைன்னு சொன்னாலும் நீங்க ஆன்லைன்ல மணி மேக் பண்ணலாம் இந்த சிஸ்டத்தை படிச்சா. ஓகே, யாரு டெடிகேஷனா இருக்கிறாங்களோ ஓகே, யார் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் நிறைய மார்க்கெட்டிங் ஒர்க் பார்க்குறேன், கிளாஸ்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் கவர் பண்றேன், இப்படி எல்லா விஷயங்கள் இருக்குதானே. இப்போ இதுக்காக சில ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார்னு சொன்னா எனக்கு மெசேஜ் போடுவாரு. நான் பாக்குறேன். ஒருவேளை நான் பார்க்காம விட்டுட்டேன்னு வைங்களேன். பார்க்காம விட்டேன்னு என்ன சொன்னா அந்த மெசேஜ் வந்து திரும்ப திரும்ப ஃபார்வர்ட் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு மெசேஜ் போட்டுட்டோம்னா நம்மளோட மெசேஜ் வந்து அவருக்கு நிறைய மெசேஜ் வரக்குள்ள பணிய போயிடும். ஓகே, அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா திரும்ப அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணலாம், எனக்கு திரும்ப ஃபார்வர்ட் பண்ணக்குள்ள திரும்ப அது மேல வரும். அப்படி அவருக்கு நான் பார்க்க காட்டி 4-5 தரமெல்லாம் ஃபார்வர்ட் பண்ண ஹிஸ்டரி எல்லாம் இருக்குது. அப்ப இது வந்து உங்களுக்கு தேவையானது, இதை நான் சரியா யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன நான் ஃபார்வர்ட் பண்ண நீங்க பாக்குறீங்க இல்லை, என்ன இது எப்படி இருக்கு. என்ன விஷயம்னா நம்ம எந்த எப்படி ஒரு இது பண்ணினாலும் நம்முடைய தேவையை இங்க பூர்த்தி செய்யணும். அதாவது நம்ம ஏர்ன் பண்ணணும். அந்த ஏர்ன் பண்ற மெதட்டை இங்க நான் சரியா படிச்சு கொள்ளணும். அப்படிங்கிறது உங்களோட மைண்ட்ல இருந்துச்சுன்னு சொன்னா இங்க எதுவுமே நீங்க ஒரு தடை ஒன்று இல்லை. இல்ல ஏதாவது ஒரு தடை வந்துட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அது உங்களை வந்து பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஓகே, இது எல்லாத்தையும் நீங்க ப்ரோக்கன் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் பெர்ஃபார்ம் பண்ணால் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். நாங்கள் 6 வருஷத்துக்கு மேலே பிசினஸ் வரைக்கும் 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கி இருக்கிறோம். இதில் நாங்கள் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் கைட் பண்றோம், பெசிவ் இன்கமும் கைட் பண்றோம். ஓகே, ரெண்டும் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னா நான் ஜாயின் பண்ணதுமே ஒர்க் அவைலபிளா இருக்கும். அடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு earn பண்ணிட்டு வித்ரா பண்ணுறோம். பெசிவ் இன்கம் என்ன சொன்னா நான் தூங்கும்போது எங்களுக்கு மணி வரும். ஒர்க் ஒன் டைம் தான் இது பண்ணும். அந்த பெசிவ் இன்கம்லையும் உங்களுக்கு ஹை, அதாவது இது எப்படி கான்செப்ட்னா பொதுவாக பெசிவ் இன்கம்ல நம்ம யூடியூப் சேனல் வெப்சைட் ரன் பண்றது சொல்லுவோம். இந்த யூடியூப் சேனல் வெப்சைட் ரன் பண்றதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய எடிட் பண்ணணும், தம்ப்நெயில் செட் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் ஓகே தான். பட் ஸ்கில் வைஸா கொஞ்சம் விஷயங்கள் அங்கே தேவைப்படும். வெப்சைட்னா டொமைன் வாங்கணும், நீங்க அதுக்குரிய கண்டென்ட்ஸ் இது பண்ணணும், ரைட் பண்ணணும், இப்படியான நிறைய ஹோஸ்டிங் அப்படி எல்லாம் இருக்குது. பட் இமேஜ் ஜெனரேஷன்ல நீங்க ஒரு
ப்ராம்ப்ட் ஒன்று இருக்கும். அந்த ப்ராம்ப்ட் கூட நம்ம இன்னொரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு அது நாம இது பண்றோம்ல, அந்த ப்ராம்ப்ட் எடுத்து இமேஜை கிரியேட் பண்ண சொல்லிட்டு இங்க அப்லோட் பண்றாங்க. சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. எவ்ரிடே சேல்ஸ் நடந்து டிஸ்கவுண்ட்ஸ் போட்டுட்டே இருக்கிறாங்க. அதை நான் ஷேர் பண்ணிட்டே இருக்கிறேன். இந்த டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி பாருங்க. ஓகே, அப்ப இப்படியான விஷயங்களை வந்து நீங்க லேர்ன் பண்ணணும். இப்படி ஒரு கம்யூனிட்டியில இருந்து உங்களுக்கு வந்து ஒரு தனியா ஒரு கம்யூனிட்டி லெவல் வச்சிருக்கீங்க. இது வந்து ஒரு குரூப், ஒரு பேச்சுக்கு ஒரு குரூப் அப்படின்னு ஒரு சொல்லி இல்லை, பொதுவாக இருக்கு. இல்லை உங்களோட சீனியர்ஸ் எல்லாம் இதில் இருக்கா, உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க மினிமம் 30,000 ஒரு மாசம் 2 மாசம் ஃபுல் ஃப்ரீடமா படித்துக் கொள்ளலாம். அடுத்தது வந்து நீங்க இங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்குரிய ஒர்க் மீடியா குரூப் ஆக்சஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஒர்க் மீடியா குரூப் ஆக்சஸ்ல நீங்க வந்து இங்க எனி டைம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் அந்த ஒர்க் மீடியா குரூப் ஆக்சஸ் லைவ் கிளாஸஸ் நடக்கும். இப்படி எல்லா ஆக்சஸும் உங்களுக்கு தந்துருவோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் அந்த சப்ஜெக்ட் வைஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு இது ரிசல்ட் தான் கிடைக்கும். நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கும் இப்படி ஒரு மென்டர் இல்லை ஒரு குரூப்ல ஒரு சிஸ்டத்தை சரியா படிச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாட்ஸ்அப் கனெக்ட் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க, மோர் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஓகே.